நமச்சிவாய. ஆயுத பூஜை. பொதுவாக நம்மளுடைய பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சடங்கு மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதில் குறிப்பிட்டு இந்த ஆயுத பூஜை மட்டும் எப்படின்னா, நம் நம்ம கூட இருக்க உயிர்கள் நல்லா இருக்கணும், அது நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்வதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கக்கூடிய பல ஆயுதங்களையும் நம் வாழ்வில் இருக்கிறது. உதாரணத்துக்கு காலைல பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷு, குழா திரி விட்ட தண்ணி வர்ற குழா, புரியுதா? நம்ம வீட்டில் போர்லேருந்து மோட்ரு எடுத்து தண்ணி மேலே கொண்டு வர்றது, இது எல்லாமே சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற ஆயுதங்கள் தான். இந்த ஆயுதங்களை அதற்கு நமக்காக வடிவமைக்கப்பட்டு நமக்கு தேவைங்கும் போது அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சு இப்படி நீங்கள் எளிமையாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு யாரோ அவங்களுடைய புத்தியை செலவு பண்ணி கண்டுபிடிச்சு, யாரோ அவர்களுடைய உழைப்பை செலவு பண்ணி அதை உருவாக்கி நமது பயன்பாட்டுக்கு அது வந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆயுதங்களை வழிபடுவதனால ஆயுதத்துக்கு அறிவு இருக்கா, அதை போய் கும்பிட்றாங்க அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் அது எல்லாத்த விட இதையெல்லாம் நமக்கு சேர வைக்கிறதுக்காக எவ்வளவு உயிர்கள் தன்னை நம்ம யார் செஞ்சாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்துகிறோம், வண்டியை பயன்படுத்துகிறோம், நம்ம போடுற செருப்பை பயன்படுத்துகிறோம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாம் யார் செஞ்சா, அதில் அவங்க செஞ்சவங்க முழு பயன் அடைஞ்சாங்களா என்னன்றெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ கொடுக்குற காசுக்கு வேலை பார்த்தாங்க, வேலை பார்த்ததுக்கு அவங்க செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அந்த ஆயுதங்களை தயார் செய்வதற்காக அறிவை பயன்படுத்தியவர்கள், ஆற்றலை பயன்படுத்தியவர்கள், உழைப்பை பயன்படுத்தியவர்கள் என்று பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. அந்த மூடையை தூக்கிட்டு வந்தவங்க கூட நமக்காக தூக்கிட்டு வந்து நம்ம வாங்குற மாதிரி பக்கத்தில் ஒரு கடைக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல. அதை ஓட்டிட்டு வந்த டிரைவரு, அதை லோடை ஏற்றின ஆள், திருப்பி இறக்குன ஆள், இவ்வளோ பேருடைய உழைப்பும் கலந்துதான் நமக்கு அந்த ஆயுதம் நம்மளுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது என்னன்னா, நன்றி தெரிவிக்கிறதுக்காக எதுக்காக நன்றி தெரிவிக்கணும்? நான் காசு கொடுத்தேன்லாம் வாங்கினேன்ல அப்படிங்கிறது இல்லாமல், நீ காசு கொடுத்தா வாங்கினேன், ஆனால் அப்படி உனக்கு ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு ஆயுதம் இல்லாவிட்டால் நீ படுற கஷ்டத்தை யோசிச்சுப்பார். அப்போ இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படாமல் நீ தேடும் போதெல்லாம் உனக்கு வசதியான ஒரு ஆயுதம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், பல்லில் இடுக்கில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு, உனக்கு துரு நோண்டிகிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்போ ஒரு குச்சி மாதிரி, இந்த பல்லு குத்துற குச்சி மாதிரி ஒன்று கிடச்சிச்சுன்னா அது ஒரு ஆயுதம். சட்டை திடீர்னு பட்டன் வந்து போச்சு, டக்குன்னு ஒரு பின்னுவுக்கு வாங்கி குத்திக்கிறோம், அந்த பின்னுவுக்கு ஒரு ஆயுதம். அப்போ அதுபோல் நம்மளுடைய மானத்தை காப்பதும் ஆயுதங்கள் தான், நம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அத்தனையும் ஆயுதங்கள் தான். இந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லும்போது, இதை உருவாக்கியவர்கள், இதற்காக தன் உழைப்பை கொடுத்தவர்களுக்கு எல்லாம் நாம் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பு பொருளாக இருக்கட்டும், அந்த இரும்பு பொருளை மண்ணில் இருந்து ஒருத்தவங்க தோண்டி எடுக்கணும், அதில் எங்கேருந்து அந்த இதை உருவாக்கி அது எப்படியெல்லாம் அதுக்கு எத்தனை பேருடைய கைப்பட்டு அந்த ஆயுதம்ங்கிறது வருது. அப்படியான ஆயுதங்களை வழிபட வேண்டும். அதே மாதிரி இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எண்ணற்ற கருவிகள். நம்மளோட காசு போனால் எல்லாம் செலவு பண்ணி வாங்குறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனால் யார் ஒருத்தர் அதை சரியாக பராமரித்து, சரியாக அதை சுத்தப்படுத்தி, அதை பக்குவமாக அதுக்கு ஆயில் விட வேண்டியதுக்கெல்லாம் ஆயில் விட்டு கரெக்டாக நம்ம வச்சுருந்தோம்னா, அதை சரியாக பேணுபவர்களுக்கு, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் அது போன்ற கருவிகள் நிறைய சேரும். அப்போது அதை வருடத்துக்கு ஒரு முறையாவது அதை நீ செய். உனக்காக நீ பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்னென்ன என்று உணரு. அதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு உனக்கு கொடுத்துருக்காங்கன்றத உணரு. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆயுத பூஜைங்கிறது மதம் கடந்த, ஜாதிகள் கடந்த, இனம் கடந்த இந்திய பாரம்பரியத்தில் வந்த ஒரு விழா. அதாவது உயிர்களை பேண வேண்டும். இப்போ மாட்டு பொங்கல் அப்படின்னு சொன்னோம்னா மாடுகளுக்கு நம்ம எல்லாம் மாடுகளுக்கு நன்றியாக இருக்கிறோம், ஒவ்வொரு உயிர்களுக்கும் நன்றியாக இருக்கிறோம். ஆனால் உயிரற்ற ஆயுதங்கள் வழியே நமக்கு அதற்கு உயிர்ப்பு ஊட்டியவங்களையும் அந்த ஆயுதம் நமக்கு பயன்படும்படி
இறைவன் நம்மளுக்கு அதை கொடுத்ததற்காகவும் நன்றி தெரிவித்து இந்த ஆயுதங்கள் வழியாக நீங்கள் பெற்றதும் அருள்தான் என்பதை உணர்வதற்கு தான் இந்த ஆயுத பூஜை. அதே மாதிரி நம்மளை உணர்ந்தோம்னா நம்ம யாரை பார்க்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் மனசில் நினைச்ச உடனே அதெல்லாம் நடக்கிறது. இது எல்லாத்தையுமே உங்களை மீறி உங்களை கையாளக்கூடிய இறைவனை நீங்கள் உணரும்போது நீங்களே ஒரு ஆயுதம் தான். அப்ப இந்த ஆயுதம் என்னதுன்னா, தன்னை கையாள்பவனை, இப்ப நான் எல்லாம் சொல்றோம் நான் சொல்லுவோம். இந்த நானாக இருப்பதற்கு நாம் என்ன செஞ்சோம்? உணவை எடுத்து வாயில போட்டோம், மென்னா முழுங்கணும். இது எப்படி டைஜஸ்ட் ஆச்சு? அதுல எப்படி சத்து தனியா பிரிஞ்சு ரத்தத்துக்கு போச்சு, அதுல இருக்க கழிவு தனியா பிரிஞ்சு மலமா வெளியேறுது, சிறுநீரா வெளியேறுது. அப்ப இதெல்லாம் பிரிப்பதற்கு உள்ளே நமக்குள்ள ஒரு பிரபஞ்ச இயக்கத்தினுடைய இறையாற்றல் நமக்குள்ள ஒன்று இருந்துட்டு தானே இருக்கு. அப்ப நம்மை மீறி நம்மை இயக்கும் இறைவன் நம்மை சரியாக பேணி காத்து கொண்டே இருப்பதால் தான் நாம் எல்லாருமே இறைவனின் ஆயுதம்தான். அப்போது இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம இந்த ஆயுத பூஜையை யோசிச்சோம்னா, நம்ம மட்டும் ஆயுதமாக இல்லாமல் நமக்குள்ள அதை நம்மை சரியாக பயன்படுத்தி நம்மளுக்குள்ள இருக்க திறமைகளை வெளிப்படுத்தி நம்மளுக்குள்ள இருக்க ஆற்றலை வெளிப்படுத்தி நம்மளை இயங்க வைக்கும் இறைவனை, இந்த ஒவ்வொரு உயிர் என்ற ஆயுதங்கள் அதை இயக்கக்கூடிய கருவிகளை இயக்கக்கூடிய கர்த்தாவாகிய இறைவனை நினைத்து என்னை நீ இன்னும் சரியாக பயன்படுத்து, என்னுள் இருக்கும் திறமைகளை இன்னும் தெளிவாக வெளிப்படுத்த என்னை சரியாக பயன்படுத்தி இறைவா அப்படின்னு சொல்லி உங்களுடைய நலனை வேண்டியும் நீங்கள் வழிபடும் போது இந்த ஆயுத பூஜை உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். உங்களுடைய நன்றி உணர்வு நீங்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் அத்தனைக்கும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையே ஒரு நன்றி உடையதாக மாறும். உங்களுள் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்தும் பயன்படுத்தாத திறமைகள், திறன்கள், ஆற்றல் போன்ற அனைத்தையும் இறைவன் இன்னும் நீங்கள் வேண்டுதல் படி உங்களுள்ளிருந்ததை வெளிப்படுத்தி அருள்வான். அதனால் இந்த ஆயுத பூஜையை நம்ம கும்புற வழிமுறையை பார்த்தீங்கன்னா, வாழை மரம் ஃபர்ஸ்ட் இடத்துல வாழை மரம் தான் கட்டுவோம். ஏன் எவ்வளவோ மரம் இருக்குப்போ வாழை மரம் கட்டணும் அப்படின்னா, வாழை அடி வாழை வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்னு சொல்லி நம்ம திருமுறைகளில் ஒரு வருது. அப்போ வாழை அடிவாழை அப்படின்னா வாழை மரம் மட்டும்தான் தன்னுடைய அடியிலிருந்தே அந்த பெரிய மரம் செத்தாலும் அந்த அடியிலிருந்தே இன்னொரு மரம் அப்படியே முளைக்கும், அதன் அடியிலிருந்தே இன்னொரு மரம் முளைக்கும். அப்ப அந்த வாழை அடி வாழையாக அப்படின்னா நமது பிள்ளைங்க, பேரன், பேத்தி அப்படின்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய தொழில், நம்ம குடும்பத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம அப்படியே பரம்பரையா அது பெருசா வளரணும் என்பதற்காகத்தான் வாழை மரம் கட்டுறோம். இறை வழிபாடுன்றதுல முதல்ல தொடங்குறதே வாழை மரத்துல தான் தொடங்கும். அப்போ எந்த ஒரு விஷயமே தேவையில்லாம பண்ணுவதில்லை, எல்லாத்தையுமே இறைவனாக பாரு என்பதற்காகத்தான் சந்தனம், குங்குமம், வீட்டில் இருக்க பூட்டுல இருந்து வண்டியில இருந்து எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வைக்கிறோம். எல்லாத்திலையுமே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அந்த ஆயுதத்துக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறான் என்பதை உணர்வதற்காகத்தான் அது எல்லாத்துக்கும் வருஷத்துல ஒரு நாளாச்சு அதை நினைச்சு நம்ம அதற்கான ஒரு மரியாதையை கொடுத்து அதையும் நாம் இறைவனாக வணங்க வேண்டும் அப்படிங்கிற தன்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த ஆயுத பூஜை. அனைவருக்கும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் ஆயுத பூஜையை உணர்ந்து அனுபவித்து கொண்டாடுங்கள். உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக சர்வ நிச்சயமாக மாற இறையருள் துணை நிற்கும். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க.